வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பட்டாணியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணியில் நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், நார் சத்து மற்றும் ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த பச்சை பட்டாணியை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் நிறைய மருத்துவமைகளை பெற்று பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம். பல விதமான நோய்களை நீங்கள் வராமலும் தடுத்துக்கலாம். உலர்ந்த பட்டாணியை நீங்கள் ஊற வச்சு நம்முடைய சமையலிலும் சேர்த்துக்கலாம். அல்லது காய்களிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய பச்சை பட்டாணியை நேரடியாக சமையலிலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, உருளைக்கிழங்கு மசாலா போன்ற பல்வேறு உணவுகளில் பச்சை பட்டாணி முக்கிய இடம் பெறுவதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பச்சை பட்டாணி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, வராமல் தடுக்கப்படுகிறதுன்றதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும் நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கொள்ளும்போது பச்சை பட்டாணியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் உடைய அளவு மிக மிக குறைவாகும். நாம சாப்பிட்டவுடன் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு வேகமாக சேருது அப்படின்றது குறிக்கிறது தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணியில் புரதம் மற்றும் நார் சத்து போன்ற சத்துக்கள்லாம் மிகுதியான அளவில் இருக்கிறதால ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னா பச்சை பட்டாணியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பச்சை பட்டாணியை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கக்கூடிய விட்டமின் B6, விட்டமின் C மற்றும் ஃபோலேட் ஆகிய சத்துக்கள் பச்சை பட்டாணியில் இருக்கு. இது சருமத்தில் வரக்கூடிய அலர்ச்சியை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். சருமத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய கோலோஜன் மற்றும் எலாஸ்டின் புரதம் போன்றவற்றை பட்டாணி உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி பாதுகாக்க வைக்கும். இதனாலேயே உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராது, நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். புரதச்சத்து மிகுந்தது இந்த பச்சை பட்டாணி அப்படின்றதால இந்த புரதச்சத்து கிடைக்காம போறதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதோ அந்த ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிக்கலாம். நம் உடல் ஆற்றலுக்கு புரதச்சத்து மிக மிக அவசியமாகும். ஸோ இது மட்டும் இல்லை அப்படின்னா நார் சத்தும் முக்கியமாக இருக்கு. ஸோ இந்த இரண்டு சத்துக்களுமே மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடல் வலுவடைய ஆரம்பிக்கும், நீங்க ஸ்ட்ராங்காக ஆகலாம். குறிப்பாக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய இறைச்சி உணவுகளை தவிர்க்கக்கூடிய சைவ பிரியவர்களுக்கு இந்த புரத சத்து நிறைந்திருக்கக்கூடிய பச்சை பட்டாணி தேவைப்படும். வளரக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு புரத சத்து மிகுதியாக தேவைப்படக்கூடிய நிலையில அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு கை அளவு பச்சை பட்டாணியை நம்ம சாப்பிட கொடுக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவு சீராக இருக்கிறதுக்கு நீங்க குறைச்சிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பச்சை பட்டாணி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரைகிளிசரைடு, VLDL போன்ற கலெக்ட கொலஸ்ட்ரால்கள் இருக்கு, அதுதான் காரணம். ஸோ அதே போல் பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய நியாசின் சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த வகை கொலஸ்ட்ரால்களை உற்பத்தி ஆகதை தடுக்கும். ஸோ அந்த இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை வெளியேற்றும். ஸோ உங்களுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வகையை மட்டும் மேம்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி கொலஸ்ட்ரால் அளவுகளை நீங்கள் சீராக வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளில் பச்சை பட்டாணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். தொடர்ந்து இந்த பச்சை பட்டாணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இவ்வளவு மருத்துவ நன்மைகளையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணியை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக பலவிதமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்க ஆரோக்கியமாக வச்சு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.